வரும் 30ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு வருகை தருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் பாறையில் 2 நாட்கள் தியானம் செய்ய திட்டம். இந்தியா கூட்டணி ஜூன் 4ஆம் தேதி ஆட்சி அமைத்தவுடன் ஜூலை 5ஆம் தேதி முதல் ஏழை குடும்பங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை என ராகுல் வாக்குறுதி. 5 जून इंडिया की सरकार आएगी, 400 रुपए मिलेगा. ராகுல் பேசிக் கொண்டிருந்த போது மேடை லேசாக ஆட்டம் கண்டதால் பரபரப்பு. டெல்லியில் வரும் 1ஆம் தேதி நடக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனையில் பங்கேற்க மாட்டேன் என மம்தா அறிவிப்பு. புயல் மீட்பு பயணிகளுக்கே முன்னுரிமை அளிப்பேன் என்றும் விளக்கம். மீண்டும் அதிகரிக்கும் கோடை வெப்பத்தால் தமிழ்நாட்டின் 9 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. முல்லைப் பெரியாறில் அணை கட்ட அனுமதி கேட்ட கேரள அரசு. விண்ணப்பத்தை இன்று பரிசீலிக்கிறது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தின் குழு. ஜெயலலிதா தீவிர இந்துத்துவா தலைவர் என அண்ணாமலை மீண்டும் திட்டவட்டம். அதிமுக தலைவர்கள் தன்னுடன் விவாதிக்க வரலாம் என்றும் அழைப்பு. கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. விண்ணப்ப எண், பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து இணையத்தில் பதிவிறக்கம் செய்யலாம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணியில் 38,500 பணியாளர்கள். ஒவ்வொரு மேஜையிலும் தனித்தனியாக வீடியோ பதிவு நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். அரசியல் கட்சி தொடங்கிய பின் முதல் முறையாக பெற்றோரை சந்தித்தார் நடிகர் விஜய். புகைப்படத்தை வெளியிட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்தார் எஸ்.ஏ. சந்திரசேகர். பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு வரும் 31ஆம் தேதி ஆஜராகிறார் தேவகவுடா பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா. கர்நாடக மக்கள் மற்றும் தனது குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டு உருக்கமான வீடியோவை வெளியிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வானிலிருந்து விளை நிலத்தில் விழுந்த பொருள் விண்கல் ஆக இருக்க வாய்ப்பு. ஆய்வறிக்கை வந்த பிறகே முழுமையான தகவல்கள் தெரிய வரும் என அறிவியல் தொழில்நுட்ப மைய அதிகாரிகள் தகவல். நெல்லை அருகே சொந்த ஊரான வாகை குளத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட தீபக் ராஜா உடல் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் புரட்சியாளர்களின் புத்தகங்களை வைத்து நல்லடக்கம். சபரிமலை ஐயப்பன் கோயில் செல்லும் பக்தர்களுக்கு காப்பீடு. முன்பதிவு செய்யும் போது 10 ரூபாய் செலுத்தினால் போதும் என அறிவிப்பு. திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை. 2 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து விசாரணை. கடைசி கட்ட தேர்தலுக்கான பரப்புரை முடிந்த பின்னர் கன்னியாகுமரிக்கு வரும் பிரதமர் மோடி விவேகானந்தர் பாறையில் தியானம் மேற்கொள்ள உள்ளார். 2019 தேர்தலின் போது இமயமலையில் தியானம் செய்த பிரதமர் இந்த முறை குமரிமுனைக்கு வரவுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 7 கட்டங்களாக நடைபெறும் நிலையில் கடைசி கட்ட வாக்குப்பதிவு வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான பரப்புரை வரும் 30ஆம் தேதியுடன் ஓய்கிறது. இந்நிலையில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வரும் பிரதமர் மோடி பரப்புரை முடியும் நாளில் கன்னியாகுமரிக்கு வந்து விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக டெல்லியில் இருந்து 30ஆம் தேதி விமானம் மூலம் திருவனந்தபுரம் வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரிக்கு வருகை தரவுள்ளார். பின்னர் முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் கடலின் நடுவே உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் 31ஆம் தேதி காலை தியானத்தை தொடங்க உள்ளார்.
24 மணி நேர தியானத்திற்கு பிறகு 1ஆம் தேதி காலை விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்து வெளியே வருவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் கடைசி கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை முடிந்த பின்னர் கேதார்நாத் சென்ற பிரதமர் மோடி கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 12,000 அடி உயரத்தில் உள்ள குகையில் ஒரு நாள் முழுவதும் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டார். கடந்த முறை இமயத்தில் தியானம் செய்த பிரதமர் மோடி இந்த முறை குமரிமுனை நோக்கி வரவுள்ளார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவின் போதும் தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் ஸ்ரீரங்கம் மற்றும் ராமேஸ்வரம் கோவில்களில் வழிபாடு நடத்தியதுடன் அக்னி தீர்த்த கடலில் நீராடி புனித நீரை அயோத்திக்கு எடுத்துச் சென்றார். மக்களவைத் தேர்தலின் போது தமிழ்நாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்த பிரதமர் மோடி குறுகிய இடைவெளியில் பலமுறை தமிழ்நாட்டிற்கு பரப்புரைக்காக வந்தார். இந்நிலையில் கடைசி கட்ட தேர்தலின் வாக்குப்பதிவுக்கு முன்பாக தியானம் செய்வதற்கு பிரதமர் மோடி குமரி வர இருப்பதும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ள போதும் படிப்படியாக வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை மழை குறைந்துவிட்ட நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. எனினும் நாளை முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும் என குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டின் 6 மாவட்டங்களில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்ப அலை வீசும் என தனியார் வானிலை ஆய்வாளரான பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டத்தில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னையில் நேற்று 105 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. கோடை மழை குறைந்து வெப்பநிலை மீண்டும் அதிகரித்ததால் தமிழ்நாட்டின் 9 இடங்களிலும் புதுச்சேரியிலும் வெப்பநிலை சதமடித்தது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூரில் 103 டிகிரியும், தஞ்சாவூரில் 102 டிகிரியும், கடலூர், மதுரை, விமான நிலையம், புதுச்சேரி ஆகிய இடங்களில் தலா 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகின. ஈரோடு, திருத்தணி, திருச்சி ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முல்லைப்பெரியாறில் புதிய அணைக்கு சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை தயார் செய்ய வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்க கோரி கேரள அரசு தாக்கல் செய்த விண்ணப்பம் இன்று பரிசீலனைக்கு வரவுள்ளது. சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு முன்பு கேரள அரசு என்னென்ன வாதங்களை முன்வைக்க வாய்ப்பு உள்ளது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள முல்லைப்பெரியாறு அணையை தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை பராமரித்து வருகிறது. 128 ஆண்டுகளை கடந்துவிட்ட இந்த அணை வலிமையை இழந்துவிட்டதாக கூறி வரும் கேரள அரசு அணை உடைந்தால் பேரழிவு ஏற்படும் என கூறி வருகிறது. இதனால் முல்லைப்பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட வேண்டும் என்று நீண்ட காலமாக கேரள அரசு முயற்சி செய்து வருகிறது. ஆனால் இதற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதுகுறித்த வழக்குகளில் உச்சநீதிமன்றம் நியமித்த நிபுணர் குழு அணையின் வலிமையையும் உறுதி செய்தது. ஆனால் 2018ஆம் ஆண்டு மீண்டும் புதிய அணை கட்டுவதற்கான நடவடிக்கைகளை கேரள அரசு மேற்கொண்டது. இது தொடர்பாக கேரள அரசு தாக்கல் செய்த விண்ணப்பத்தை ஏற்ற மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு புதிய அணைக்கான சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மேற்கொள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருந்தது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கான கால அளவு மே மாதத்துடன் நிறைவு பெற உள்ளது. இதனால் சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மேற்கொள்வதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கக் கோரி கேரள அரசு மீண்டும் விண்ணப்பித்துள்ளது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதிய போதிலும் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு கூட்டத்தில் பரிசீலனை செய்ய கேரள அரசின் விண்ணப்பம் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் 2018ஆம் ஆண்டில் சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வுக்கு விதிக்கப்பட்ட விதிமுறைகளுக்குட்பட்ட சூழல் தற்போதும் மாறாமல் உள்ளது என்று கேரள அரசு வாதிட உள்ளதாக அம்மாநில தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இதனால் அணையின் கீழ் உயிர் பயத்துடன் வாழும் மக்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கும் வகையில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்க கோரிக்கை வைக்கும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த முறை முல்லைப் பெரியாறு புதிய அணை கட்டுமானத்திற்கு தமிழ்நாடு அரசின் ஒப்புதலை கேட்க வேண்டும் என்ற நிபந்தனையை சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு விதித்திருந்தது. இதேபோல் உச்சநீதிமன்ற உத்தரவுக்குட்பட்டு மொத்தம் 7 நிபந்தனைகளை விதித்திருந்தது. இம்முறையும் இதுபோன்ற நிபந்தனைகளுடன் வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு கூட்டத்தை பொறுத்தவரை கேரள அரசின் மனுவை பரிசீலனை செய்து ஆய்வுக்கான நெறிமுறைகளை மட்டுமே வழங்கும். அணை கட்ட எந்த அனுமதியும் வழங்காது என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள அரசின் புதிய திட்ட அறிக்கையின்படி புதிய அணையை வண்டிப்பெரியாறிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் தற்போது உள்ள அணையிலிருந்து 1200 அடி கீழ் திசையில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது.